வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஜய் சிஎம். அதாவது இளைய தளபதியாக இருந்து தளபதியாக உயர்ந்த விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம். நினச்சி பாருங்க, உண்மையிலே இதுதான் டெமோக்ரஸி, ஜனநாயகம். அதாவது இந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஓரளவுக்கு இது சென்டிமெண்டல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா லவ் இதை இப்படி கூட சுவிச்சுக்கலாம். அதாவது ஒருத்தர் மேல ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு, ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் வந்துட்டா அவங்க யாரா இருந்தாலும் சரி, ரொம்ப சாதாரண மனிதர்களா இருந்தாலும் சரி, அவங்கள இவங்க சூப்பர்மேனா மாத்திடுவாங்க. இதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய வலிமை. இதுதான் நமக்குடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு பவரும் கூட. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண சிம்பிளான ஆளுங்கள்லாம் இன்னைக்கு எம்எல்ஏ, அதாவது சட்டசபையில சட்டத்தை ஏற்றுற அந்த ஒரு அதிகார பதவியில அமர போறாங்க. இது உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு தருணங்க. உண்மையிலே நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே இந்த ஜனநாயகம் மேல எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா இதை நான் சொன்ன மாதிரி தான், ஒரு சாதாரண மனிதர்களை கூட மிகப்பெரிய சூப்பர்மேனாக மாத்துற ஒரு சக்தி கொண்டதுதான் இந்த ஜனநாயகம். இடையில பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகம் பணநாயகமா இங்க மாறி நின்றுச்சு. உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதாவது நேர்மையான மனிதர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் இங்க அரசியலுக்கு வரவே முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பயம் எல்லாம் இல்லை. இன்னும் இங்க ஜனநாயகம் செத்து போகல அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிற ஒரு அற்புதமான தேர்தல் தான். அதாவது 2026 தேர்தல். உண்மையை சொல்ல போயாச்சுன்னா இங்க கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் தவிர்த்து இந்த ஜனநாயகத்தை நம்ம கொண்டாடணும். இதுதான் விஷயம். ஏன்னா குப்பை சுப்பை நம்ம தோழன் சகோதரன் இவங்கெல்லாம் கூட அந்த அரச பதவிக்கு வர முடியும், அதாவது சட்டம் ஏற்றுற அந்த உயர்ந்த பதவிக்கு வர முடியுங்கிறத இன்னைக்கு விஜயினுடைய இந்த டிவிகே கட்சி நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்குது. இந்த நம்பிக்கை நாளைய வெளிச்சம், நாளைய எதிர்காலம், இது எல்லாம் ஓகே. ஆனால் நாம் இப்போ மறுபடியும் எதிர்பார்க்குறது இவங்கள்ட்ட தான். ஏன்னா இந்த ஜனநாயகத்தினுடைய பவர் நான் சொன்னது மாதிரி சாதாரண மனிதர்களை சூப்பர்மேனாக மாற்றுற அந்த பவர் தான். அந்த பவரை ஜனநாயகம் நிரூபிச்சிருச்சு. நான் என்னுடைய பவரை நிரூபிச்சிட்டேன்டா, நீங்கள் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இன்றைக்கி நம்ம முன்னாடி டிவிக்கே இருக்குது. ஸோ இங்கே நடக்கிற சின்ன மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே இதேமாரி சாதாரண மனிதர்களாக இருந்து அந்த சுப்ரீம் லீடர் அளவுக்கு போனவங்க தான் இந்த ஜனநாயகத்தை பயன்படுத்தி. ஆனால் அவங்க அந்த சுப்ரீம் லீடருக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நாங்கள் தான் எல்லாமே, நாங்கள் தான் கடவுளுக்கு நிகரானவங்க அப்படிங்கிற அதிகார போதையிலையும் அதிகார திமிர்லையும் நடந்துக்கிறதுனால தான் இங்கே ஜனநாயகம் செத்து போய் நம்ம மறுபடியும் யாராவது வரமாட்டாங்களா, நல்லது நடக்காதா இப்படின்னு ஏங்க வைக்கும். ஸோ இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் ஒரு வெகுண்டெழுந்து ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுற, ஜனநாயகத்தினுடைய வலிமையை நிரூபிக்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க செய்ய வேண்டியது, நமக்கு முன்னாடி இருந்தவங்க நமக்கு கொடுத்த ஏமாற்றங்களை கொடுக்காம நல்லபடியாக ஒரு அரசாட்சியை கொடுத்து மக்களுடைய அந்த நம்பிக்கைகளை காப்பாற்றி இவங்க ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், இதை விட ஒரு மகிழ்ச்சியான தருணம் இருக்கவே முடியாது. இன்னைக்கு உலகமே இதை கொண்டாடுது. உண்மையை சொல்ல போயாச்சுன்னா இந்தியா முழுக்க இன்னைக்கு டிவிகே அப்படிங்கிறதுனுடைய டாக்கு தான் இருக்கும். டிவிகே கட்சியில் இருந்த அனைவருக்கும், முக்கியமாக மதிப்பிற்குரிய திரு சிஎம் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட இருந்து எல்லா சராசரி மனிதர்களை மாதிரி நானும் நிறைய நல்ல விஷயங்களை, நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்குறேன். நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நன்றி.